Hello friends, welcome to my channel ERK Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பீஸ் இன் எ பாட் அப்படின்ற ஒரு சார்ட் டைப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பீஸ் இன் எ பாட் சார்ட் என்ன அப்படின்னா visualize to change the between multiple data points. ஓகேங்களா? It is difficult to use to illustrate the change to compare between two data points but can also use for more. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பீஸ் அப்படின்றது என்ன சொல்லுவோம், பட்டாணி சொல்லுவோம். அந்த பட்டாணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டாட்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெப்ரசன்டேஷன் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பீஸ்க்குள்ளே எப்படி நம்ம அந்த பாயிண்ட்ஸ் இருக்கோ, அந்த பட்டாணி இருக்கோ, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஷெல்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 3 ஆர் மோர் எத்தனை இருந்தாலும் இதில் நம்ம கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் இந்த சார்ட் வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை நம்ம எப்படி டேப்லோவில் கிரியேட் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீஸ் இன் எ பாட் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்டர் டேட் எடுத்துக்கிறேன். ஆர்டர் டேட் இந்த ரோ ஷெல். ஓகேங்களா? ஸோ மந்த் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் எடுத்துட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம மந்த்து சேல்ஸ் எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணுற டைமென்ஷன் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். செக்மெண்ட் எடுத்துகிட்டு கலரில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது மாதிரி ஒரு சார்ட் கிடைக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த சேல்ஸ் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 2 ஆக்சஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இதே சேம் சேல்ஸை வந்து என்ன பண்ண போகிறேன், டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்னும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணி சைடில் போட்டுங்க. ஸோ இதோட மார்க் டைப் வந்து என்ன பண்ணுறேன், லைனில் இருந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ரவுண்ட் ஷேப் மாற்றிட்டு இப்போ இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா பாத்தில் நம்ம அந்த பர்டிகுலர் டைமென்ஷனை நம்ம எடுத்து போடுவோம் இல்லைங்களா? ஸோ பாத்தில் என்ன பண்ணுறேன், அந்த டைமென்ஷன் எடுத்து போட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லைன் கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே டூவல் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டம்பிள் சார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதே சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? டம்பிள் சார்ட் வந்து ஆனால் டம்பிள் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் பீரியடை நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை டைமென்ஷன் வேணாலும், எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட சைஸை வந்து இந்த லைனோட சைஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சைஸுக்கு போய்ட்டு லைன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், லைட் கலரை கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ லைட் கலர் கொடுத்தாச்சு. ஸோ இந்த டாட்டோட அந்த டேட்டா பாயிண்ட்ஸோட டாட்ஸ் வந்து கொஞ்சம் நான் லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்க்ரனைஸ் ஆக்சஸ் கொடுத்துருங்க மேபி. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பீஸ் இந்த பாட் சார்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டை வந்து க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா மல்டிபிள், இப்போ பார்த்திங்கன்னா செக்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் எவ்வளோ ஹோம் ஆஃபீஸ் சேல்ஸ் போயிருக்கு, ப்ளஸ் கார்பரேட்டில் எவ்வளோ போயிருக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சூமரில் எவ்வளோ அப்படின்றது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் இந்த சார்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.